நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. எல்லாரும் சத்தமா என் கூட சேர்ந்து நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமென். ஸோ ரொம்ப அழகான ஒரு பாடல் இதை நம்புங்கப்பா என்ன. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளை நம்பலாம், எத்தனையோ பேர் நம்பலாம். ஆனால் மனுஷனுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்றதும் ரொம்ப சுலபம். அதே நேரத்தில் மனுஷனுடைய நம்பிக்கையை இழக்கிறதும் ரொம்ப சுலபம். அவ்வளோ சீக்கிரமாக மனுஷனுங்க நம்ம நம்பவும் மாட்டாங்க. நம்முடைய திறமைகளை பார்த்து தான் நம்மளை நம்புவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் இந்த சின்ன வயசுலேயே உங்களை ஒரு காரியத்திற்காக நம்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் நீங்கள் நல்லா வரமாட்டீங்கன்னு நினச்சாலும் உங்களுக்கு ஒரு பெரிய எட்டாத உயரத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் எல்லாருமே இந்த செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நம்புறேன்னா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் நம்பிட்டா போதும், அவர் நம்பிட்டா போதும். வேதம் சொல்கிறது, தாவீதனுடைய தகப்பனும் தாயும் அவங்க வீட்டில் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது யாருமே நம்பல. எல்லாருமே மிலிட்ரியில் இருக்கிற பிள்ளைகளை மட்டும்தான் நம்பினாங்க. ராஜாவாக ஒருவேளை செலக்ட் பண்றதா இருந்தா மிலிட்ரியில் இருக்கிற பசங்களை தான் நம்பினாங்க. ஆனா யாரும் நம்பாதது தாவீது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீத ஆண்டவர் நம்பினதுனால அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை ராஜாவா ஆண்டவர் அங்கீகரித்தார். சோ இன்னைக்கு நீங்க ரொம்ப சாதாரணமானவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை நடந்திருக்குது, எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க அம்மா இந்த கூட்டத்துல நீங்க எவ்வளோ மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம இந்த சத்தத்தை உங்களை கேட்க வைக்க மாட்டாரு. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை விட, உங்க மேல உங்க அம்மா அப்பா வச்சிருக்கிற திட்டத்தை விட, உங்க மேல நீங்க யோசிக்கிற யோசனையை விட ஏசப்பா ஒரு பெரிய யோசனையை உங்க மேல, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? அப்படி ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க குரல் கொஞ்சம் சத்தமா வரட்டுமே. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கவனிங்க, எல்லாரும் அப்படி கவனிங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அப்ப தேவ சமூகத்துல ஏனோ தானோ இல்ல தேவ சமூகத்துல சும்மா பாட்டு பாட சொல்றாங்களே அப்படின்றதுக்காக பாட்டு பாட முடியாது. நீங்க 5 நிமிஷம் நீங்க செலவு பண்ணாலும் அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில பிரயோஜனமா அமையணும்னா நீங்க முழு மனசோட ஆண்டவரை ஆராதிக்கணும். முழு மனசோட. நான் ஒரு விஷயம் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நான் இருக்கும்போது ஒரு ப்ரேயர் சம்மிட் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. அது நடக்கும்போது அதுக்கு ஒரு 1500 ரூபா ஃபீஸ். அது என்னால் கட்ட முடியாது. ஆனால் எதேர்ச்சியாக போக வேண்டிய ஒரு நபர் போகாதனால, நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. ஃபீஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஃப்ரீ தான், இன்னொருத்தர் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் போனேன். ஒரு 3 days மீட்டிங். அந்த 3 நாட்கள் உண்மையிலே நான் என்ன நம்புறேன்னா, அது எனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த 3 நாளும் நான் போயிட்டு அந்த கூட்டத்திலிருந்து திரும்பி வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா நான் திரும்பி வந்தேன். அதனால நான் நம்புறேன், இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு, இந்த வாலிபர் கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்க திரும்பி போகும்போது வெறுமையாய் அல்ல, நீங்க ஒரு பெரிய நோக்கத்தோட திரும்பி போவீங்க. ஆண்டவர் வருங்காலத்துல உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு ராஜ்யங்களை கர்த்தர் அசைப்பார். உங்களை கொண்டு ராஜாக்களோட கர்த்தர் நிக்க வைப்பார். நீங்க அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்படியே 2 கைகளை மேல உயர்த்தி இப்ப சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நம்புங்கப்பா என்ன. சூப்பர். அப்படி ஆராதிப்பே உம்மை. இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன. ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா அப்பா, உங்க பிள்ளனா. சத்தமா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. உங்க சாகர வரைக்கும் இந்த கிருபையை மட்டும் என்ன விட்டு எடுத்துறாதீங்கப்பா. உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன. ஆராதிப்பே உம்மை. 600. ஆமென். அந்த சரணத்துல வந்து நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முன் நிறுத்தணும். ஒண்ணு நினைச்சுக்கங்க, நீங்க விளையாட்டுத்தனமா இருக்கலாம், நீங்க சீரியஸ் இல்லாம இருக்கலாம். நீங்க உங்க அம்மாவை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். இல்ல உங்களுக்கே வந்து நம்ம ஜெபம் பண்ணணுமா, பரிசுத்தமா வாழணுமா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்களை நான் ரொம்ப அன்பா சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஏசப்பாட்ட நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க ஒரு நாள் மாறிதான் ஆகணும். நீங்க ஒரு நாள் இதை விட்டு தான் ஆகணும். நீங்க இப்போ வந்து ஏதோ ஒரு பாவம் செய்யலாம், ஏதோ ஒரு அசுத்தம் செய்யலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம். உங்க அம்மாவுக்கு தெரியல, உங்க அப்பாவுக்கு தெரியல, எல்லாருக்குமே நீங்க ரொம்ப அழகா மறைக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்க மாறிதான் ஆகணும். நீங்க அதை விட்டு தான் ஆகணும். நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள்? இல்ல 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 இல்ல, நான் வந்து அவனை சாகுற வரைக்கும் விட முடியாது, நான் கல்யாணம் பண்ணிடுவேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ்வேன். எத்தனை நாள் அப்படி? அப்போ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது மட்டும்தான் உங்க நோக்கம், அந்த பையனை கல்யாணம் பண்றது மட்டும்தான் உங்க நோக்கமா? வேற உங்களுக்கு விஷனே இல்லையா? அடுத்த ஸ்டெப் நீங்க எதுவுமே வளர மாட்டீங்களா, போக மாட்டீங்களா? அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்க, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க மாறுறது, எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்சோன மாதிரி தன்னுடைய ஆண்டவர் வந்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார், நீ மாறிடு, நீ மாறிடு, மாறிடு. தெளிலாளுடைய மடியில படுத்து கிடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கிறார். எப்பா இல்லப்பா, நீ வந்து சீக்கிரமா வந்துரு, இது இன்னும் ஒன்னும் கெட்டு போகல, இன்னும் ஒன்னும் இழந்து போகல, இன்னும் டைம் தாண்டல, நீ உடனே வந்துருன்னு ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் இதோ சிம்சோனே பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு புது பலன் வந்து, அவ்வளவுதான் அந்த செவரைய உடைச்சிட்டு வெளியே வர்றான் பாருங்களேன். அவ்வளவு பலன் ஆண்டவர் தந்தார். 2வது விஷயம் அப்படிதான், சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் மேல ஆண்டவருடைய அக்கினி இறங்குறதுனால அவன் ரொம்ப அழகா தப்பிச்சு வந்துட்டான். ஆனா கடைசியில வரணும், அது வரைக்கும் வரணும்னு நினைக்கல. கடைசியில எப்ப வரணும்னு நினைச்சான் அப்படின்னா, தன்னுடைய கண்கள் 2ம் பிடுங்கப்பட்டு இப்பொழுது எல்லாருக்கும் முன்னாடியும் வேடிக்கை காண்பிக்கிற ஒரு பொருளா மாறினதுக்கு பிற்பாடு இப்ப சொல்றான், ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களா,
நான் இந்த எதிரிகளோட சேர்ந்து செத்து போனா கூட பரவாயில்ல, ஒரு இறக்கம் எனக்கு கிடைக்காதான்னு கேட்கிறான். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவரும் கூட நேரடியா பேசுறாரு. நீ கண்டிப்பா ஒரு நாள் இதை நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும். நீ இந்த காரியத்தை தொடரவே முடியாது. நீ இப்ப தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த பாவம், நீ இப்ப தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த அசுத்தம், நீ பார்க்கிற இப்பார்வை, நீ செய்து கொண்டிருக்கிற வேலை யாருக்குமே தெரியலனாலும் 5 வருஷம் தாண்டி இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாதவனா கொண்டு போய் நிறுத்திடும். ஒண்ணுமே இல்லாதவளா கொண்டு போய் நிறுத்திடும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த பிரச்சனையும் இந்த பாவம் என்னைக்கு ஆரம்பிச்சோ அன்னையிலிருந்து வேற ஒண்ணுமே உனக்கு குறையில. உன்னுடைய ஞானம் தான் உன்னை விட்டு போகுது. வேற எதையுமே யோசிக்க விடாதபடி, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கல, படிப்பை குறித்து யோசிக்கல, உன் உடம்பை பற்றி யோசிக்கல, உன் தூக்கத்தை பற்றி யோசிக்கல, அம்மா அப்பாவை பற்றி யோசிக்கல, உன்னை நம்பி எவ்வளவு பொறுப்பு இருக்கு, எதையுமே யோசிக்காம உன்னை ஒரு கட்டுக்குள்ள வச்சு இந்த ஒன்னை மட்டும் யோசிக்க வச்சு, இந்த ஒரு பாவத்தை மட்டும் யோசிக்க வச்சு, நீ திரும்ப திரும்ப உன் கண்ணு திறந்தா அதான் முன்னாடி வருது, நீ தூங்க போனா அதான் முன்னாடி வருது, நீ படிக்கும் போது அதான் முன்னாடி வருது, நீ எங்க போனாலும் இது ஒண்ணுதான் உனக்கு முன்னாடி வந்திருக்குது. அவ்வளவுதான். இந்த ஒண்ணு எத்தனை நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், அதற்கப்புறம் உனக்கு வேதனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீ எந்த அளவிற்கு எழும்பணுமோ எல்லாத்தையுமே முடிச்சு உன்னை ஒண்ணும் இல்லாம உன்னை நிக்க வைக்கும். சோ அதனாலதான் நான் நம்புறேன், ஊழியக்காரனா என்னையும் இங்க ஊழியம் செய்கிற நிறைய பேரை கொண்டு வந்து ஏசப்பா சொல்றாரு, என்னைக்கோ ஒரு நாள் நீ மாறுறது, எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் நீ மாறுறது, உன்னுடைய தரிசனம் உன்னை விட்டு போய், உன்னுடைய உடம்பு உன்னை விட்டு போய், உன்னுடைய மனசுல இருக்கிற பலன் உன்னை விட்டு போய், நீ பேதையாய் உனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்து அன்னைக்கு மாறுறதை விட நீ இன்னைக்கு மாறணும்ன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் அப்பா என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க மாறுவீங்கன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா மீண்டும் உங்களை அலங்கரிச்சு ஒரு உன்னதமான இடத்துல வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்னு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, யாரோ ஒரு வாலிப தம்பி இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, தங்கச்சி இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, மகா இன்னைக்கு நான் உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, மக உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இல்ல இதுக்கு மேல இல்ல, இதுக்கு மேல இல்ல, இன்னைக்கு உன்னை மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், மாறணும்னு எதிர்பார்க்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஊழியத்துக்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன் மேல நீ பிறக்கும் போதே ஒரு பெரிய திட்டத்துக்காக உன்னை திட்டத்தை உன் மேல வச்சேன். ஆனா அந்த திட்டம் அவனுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குன்னு தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ இடத்துல மரண போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் கூட கர்த்தர் நிறைய மரணத்திலிருந்து தப்பிச்சார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பிய தங்கச்சிய ஆண்டவர் உன்னை தப்பிச்சது மரணத்திலிருந்து கர்த்தர் உன்னை தப்பிச்சாரு, பெரிய பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை தப்பிச்சாரு. காரணம் என்னன்னா, நீ பிறக்கும் போதே ஆண்டவர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நீ பிறக்கும் போதே ஆண்டவர் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ நோக்கம் இல்லாமல் அழைக்கப்பட்டவன் அல்ல, அதனாலதான் இத்தனை பிரச்சனை நீ உயிரோடு இருக்கிற, இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீ மரிச்சு போக வேண்டிய நீ கர்த்தர் ஆனா இதுவரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ மோசே சொல்றார், நான் வரல நான் வரல நான் வரல நான் வரல. ஆனா மோசேக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்தை நான் ஏற்கனவே வச்சுட்டேன், 20 லட்சம் ஜனங்களை இங்க இருந்து நடத்திட்டு போறது நீதான்ப்பா, நீதான்ப்பா, நீ வந்துதான் ஆகணும். நீ எவ்வளவு லேட் பண்ணாலும் இந்த பொறுப்பு உன் தலை மேல தான் இருக்குது. சோ இன்றைக்கு இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் ஒரு எண்ணத்தோட இப்ப பாருங்களேன், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:35 வரைக்கும் நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழ போறீங்க. அதுக்கப்புறம் உன் மொபைலை நீ கையில எடுக்க போற, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ சந்திக்க போற, அதுக்கப்புறம் ஃப்ரீ, உன்னை யாருமே கேட்க முடியாது. அப்பாவை பார்த்து ஒரு கத்துனா அப்பா அடங்கிடுவாரு, அம்மாவை பார்த்து ஒரு கத்துனா அடங்கிடுவாரு. அதுவும் கொஞ்சம் நீ ஏதாவது சம்பாரிச்சு கொடுக்கறவனா இருந்துட்டேன்னா உங்க அம்மா அப்பா ஒரு கேள்வியும் உன்னை பார்த்து கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்க மகளே மகனே, உன்னை கேள்வி கேட்கலன்றதுக்காக, நீ சத்தம் போட்டா அமைதி ஆகுறாங்கன்றதுக்காக, நீ ஏதோ ஒன்ன சொல்லி உன் பாஸ்டரை இல்லைன்னா உன்னுடைய அண்ணன் தம்பிய உங்க அம்மா அப்பாவை வாய அடைக்கிறதுனால என்னமோ வாய அடைச்சிட்டோம், இனி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நீ நினைச்சிடாத. நீ அவங்க வாய அடைக்கல,
நீ அவங்க வாயை அடைக்கல. நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒண்ணு நல்லா கவனிச்சுங்க, நீ உன் வாழ்க்கையை தான் அழிக்கிற, உன் வாழ்க்கையை தான் அழிச்சிட்டு இருக்க. இது யாருக்கும் சம்பந்தப்பட்டது இல்லை. அவங்க உனக்கு சோறு கொடுக்கலாம், அவங்க உன்னை படிக்க வச்சுக்கலாம், அவங்க நீ கத்தும் போது அமைதியா போலாம். சரி, இவனை அடக்க முடியாது, நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னா திரும்ப நீ சர்ச்சுக்கு வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர, போமா நீ வேற, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா அப்பா திரும்பி உன்னை கேட்கவே முடியாது. நீ சர்ச்சை நடக்கிற நேரம் எங்க வேணாலும் போய் உட்கார்ந்து இருக்கலாம், நீ போன் நோண்டலாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ, நீ யாருடைய வாழ்க்கையும் அழிக்கல மகன், நீ யாருடைய வாழ்க்கையும் அழிக்கல மகா, நீ யாருடைய வாழ்க்கையும் அழிக்கல. நீ ஒவ்வொரு நாளும் பின்மாறி போகும்போது, நீ ஒவ்வொரு நாளும் சத்துருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நீ ஒவ்வொரு நாளும் அந்த அசுத்தத்தை நீ செய்யும் போது உன் வாழ்க்கையை தான் நீ வீணடிக்கிற. எதிர்காலம் தான் வீண்டுக்கு. அதற்கு பிறகு ஒரு காலத்துக்கு தாண்டறதுக்கு பிறகு நீ கத்தி பிரயோஜனம் இல்லை, ஒரு காலத்துக்கு அப்புறம் நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி நடந்தேன், என்ன திட்டி இருக்க கூடாதா, என்ன பிடிச்சி இழுத்திருக்க கூடாதா அப்படின்னு நீ இன்னொருத்தரை பார்த்து கேட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷத்துல இந்த நாளில் ஆண்டவர் உன் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுனால இங்க கொண்டு வந்து, இல்ல நீ மாறித்தான் ஆகணும், நீ மனம் திரும்பி தான் ஆகணும், நீ இந்த காரியத்தை விட்டு தான் ஆகணும். இன்றைக்கு நீங்க கர்த்தர் சமூகத்துல விடுவீர்களே ஆனால் உங்களை அலங்கரிச்சு ஒரு மகிமையான இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார்னு வாக்கு கொடுக்கிறார். இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க 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 நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. கவனிங்க, அப்படியே நீங்க என்ன பார்க்க வேண்டாம், நான் பாடுறத பார்க்க வேண்டாம், மேடையில் இருக்கிறவங்களை யாரையும் பார்க்க வேண்டாம், பர்சனலா தனியா நான் சொல்றேன். எப்போ உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும் தெரியுமா? எப்ப ஏசப்பா உங்களோட பேச ஆரம்பிப்பாரு, எப்போ உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை ஏசப்பா வைப்பாருன்னா, நீங்க எப்ப தனியா ஏசப்பாவை சந்திக்கிறீங்களோ அப்போல இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபமே ஆரம்பம். சோ அம்மா அப்பா சொல்றதுனால அல்ல, நீங்க பர்சனலா. இப்போ நானும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது, சர்ச்சுக்கு ரொம்ப கிளியரா போறவன். 8:30 மணிக்கு பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 8 மணிக்கு நான் சர்ச்சில் போய் உட்காருவேன். சர்ச்சில் இருக்கிற மொத்த வேலையை நான் தான் பண்ணுவேன். எங்க சர்ச்சில் எனக்கு இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல பேர் வேற யாருக்குமே இருக்காது. வசன போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன், பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன், ஒழுக்கத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணி, அவங்க இப்ப இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கிற டைம் ஆல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. மொத்த சண்டே ஸ்கூல்ல யார் ஒருத்தர் ஃபர்ஸ்டா அவங்களுக்கு அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வாங்கி கொடுப்பாங்க. கண்டினியூவா 3 வருஷம் அந்த பிரைஸ் நான் தான் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவ்வளவு என்னுடைய சர்ச்சில் என் பாஸ்டருக்கு, என் பிலீவருக்கு நான் ஒரு நல்ல ஒரு பையனா இருந்தேன். ஆனா சர்ச்சில் வருவேன், 3வது பாட்டு வரும்போது கை தட்டுவேன், அபிஷேகத்தில் இருந்து ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணுவேன், எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த ஊரை விட்டு நான் கோயம்புத்தூருக்கு போகும்போது, அப்பதான் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றேன்னே தெரியல. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய பயம் எனக்கு வந்துருச்சு. எதிர்காலத்தை குறித்து நான் எப்படி இருப்பேன், நல்லா வருவேனா வரவேட்டேனா, எங்க அப்பாவால ஒண்ணும் முடியாது, எங்க அம்மாவால ஒண்ணும் முடியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டை மாடியில போய் வெறும் சிமெண்ட் தரையில முழங்கால் படிட்டு ஃபர்ஸ்ட் டைமா யாரோடையும் இல்லாம தனியா, அப்பா அம்மா நீங்க தான் ஆண்டவரே, அவரோட தனித்தனியா பேச ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். அதுக்கு முன்னாடி இயேசுவை தெரியுமானா இயேசுவை தெரியும். நான் எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை உங்களுக்கு தெரிகிறது பெரிய விஷயம் இல்ல, இயேசுவை எல்லாருக்குமே தெரியும். இயேசுவை பிடிக்காதவங்களுக்கு இயேசுவை தெரியும். ஆனா இயேசுவுக்கு உங்களை தெரிகிறது தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன், அவரை முகமுகமாய், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அரவணைப்பு. அன்றிலிருந்து இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கும்போது என் குடும்பத்திற்கும் எனக்கும் அப்படியே சம்பந்தமே இல்லாத அளவிற்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை மறுரூபமா மாத்தினார்ல. அதனால நான் நம்புறேன், இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் விடுறேன்.
நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களோட இருக்கல, ஸ்டார்ட் பண்ணி தான் விடுறேன். எல்லாரும் இதுவரைக்கும் நீ உடையாம இருக்கலாம் மகனே, இதுவரைக்கும் வாயை திறந்து ஏசப்பான்னு நீ யாரோ ஒருத்தருக்காக கூப்பிட்டுருக்கலாம் மகளே. ஆனா இப்போ இந்த செய்தியில மனமுகந்து மனசார நீ ஒரு வார்த்தை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்டா கூட போதும், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டா கூட போதும், ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவர் ஏசப்பா அப்படின்னு சொன்னா கூட போதும். ஆனா என்ன அப்படின்னா, உங்க குரலை கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. உங்களுக்காக உங்க அம்மா ஜெபிக்கிறது, உங்களுக்காக உங்க பாஸ்டர் ஜெபிக்கிறது, உங்களுக்காக உலகமே ஜெபிக்கிறதா இருந்தாலும், நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து ஆண்டவருடைய நடத்துதல் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டை எல்லாரும் கைய மேல உயர்த்தி நம்புங்கப்பா என்ன மனசார சொல்லுங்க. ஆராதிப்பே உம்மை எல்லாரும் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா சொல்லலாரும் உங்க பிள்ளனா நானும் பார்க்கணும் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை கைகளை மேல உயர்த்தி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே சத்தமா எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க. நம்புங்கப்பா இல்ல இன்னும் இந்த இடம் அசைகிற அளவுக்கு சத்தமா நிறைய பேரை இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவர் தொடராரு. உன்னை நம்பி கர்த்தர் லட்சங்களை கொடுக்க போறாரு, உன்னை நம்பி கர்த்தர் கோடிகளை கொடுக்க போறாரு. வருகிற நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போறாரு. தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போறாரு. அந்த எழுப்புதலில் இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, உங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அன்னைக்கு லட்சங்களுக்கு முன்னாடி ஏசப்பா உன்னை நிக்க வைக்க போறாரு. ஆயிரங்கள் உனக்கு முன்பாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்து நிற்கும். கைய மேல உயர்த்தி இயேசுவே நீர் என்ன நம்புங்கப்பா. ஒரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா. எஸ், பர்சனலா உங்க குரலை மட்டும் ஏசப்பா கேட்கட்டுமே, அப்படி சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லை ஏசப்பா, நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லை. நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவுக்கே தெரியாம நிறைய பாவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய அசுத்தத்தை பண்றேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு விரும்புறேன். எனக்கு தெரியும் நான் இப்படியே போனேன்னா ஒன்றும் இல்லாம போயிடுவேன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனேன்னா எல்லா கிருபையும் நான் இழந்துருவேன்னு எனக்கு தெரியும். இப்படியே நான் போனேன்னா என் பேர்ல தவறான பழிகள் வரும்னு எனக்கு தெரியும். இப்படியே நான் போனேன்னா என்னை காமிச்சு கொடுத்துருவீங்க, என்னை காமிச்சு கொடுத்தா நான் அவமானப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால இன்றைக்கு ஆண்டவரே பாச சொல்லுகிற இந்த நேரத்தில் என் கையை மட்டும் உயர்த்தி, வாலிப மகன் தம்பி கையை மட்டும் மேல உயர்த்து, சாமி கையை உயர்த்தி மேல உயர்த்தி, தங்கச்சி நீ கையை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குரல் கேட்கட்டும், சத்தமா அப்படியே கையை மேல உயர்த்தி இயேசுவே நம்புங்க ஆண்டவரே. பத்தாது, இன்னும் கொஞ்சம் சத்தம் அப்படியே வரட்டும். எஸ் 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 எஸ். கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுக்க வந்துட்டு இருக்கிறது. நான் நம்புறேன் நிறைய பேருடைய நெற்றியில ஆண்டவர் அடையாளம் போடுறாரு. ஆமென், அடையாளம் போடுறாரு. உங்க நெற்றியில அவருடைய நாமத்தை எழுதுறாரு. இதற்கு பிற்பாடு உங்களை தூதர்கள் நடத்த போறாங்க. இதற்கு பிற்பாடு அந்த பாவத்தை குறிச்சு ஒரு வெறுப்ப கர்த்தர் தர போறாரு. உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை ஆண்டவர் வைக்க போறாரு. உங்க மூலமா உங்க வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு 10 பேர் கர்த்தர் நல்லவர்னு வர போறாங்க. ஹalleluya
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ 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 அப்படியே அந்த தொடுதல் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே, அந்த இருதயத்துக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. எப்படியாவது எப்படியாவது இந்த பிள்ளைகளை உங்க கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் நம்புங்க ஆண்டவரே. இப்போ உங்க கையை அப்படியே அனுப்பி, இதோ இதுக்கு மேல எழும்பவே முடியாதுன்ற அந்த வாலிப தம்பி, நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் இவ்வளவு அடிமையாயிட்டேன், இப்பதான் எனக்கு தெரியுது இதை விட முடியல அப்படின்னு எந்த தம்பி எந்த தங்கச்சி இருந்தாலும் உங்க கையை நீட்டி இப்ப அவனை தூக்கி விடுகிறதற்கு, அவன் தலை மேல இருக்கிற சாபம் மாறணும், அவன் தலை மேல இருக்கிற விக்கிரக கிரியைகள் மாறணும், அவன் தலை மேல இருக்கிற செய்வினை கட்டுகள் மாறி, இப்பொழுது நான் ஜெபிக்க ஜெபிக்க பிரசங்கம் பண்ண பண்ண மேடையில் இருக்கிற ஊழியர்கள் ஜெபிக்க 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 தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பெரிய அக்கினி, ஒரு பெரிய அக்கினி. இயேசுவே, இதற்காகத்தானே இந்த நாளுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க, இதற்காகத்தானே இந்த நாளுக்காக நீங்க ஆயத்தமானீங்க. அந்த மகிமை, அந்த மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமருவதாக. இல்ல, அவனுடைய கை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான கையா மாறணும். இவன் கை யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. இந்த பிள்ளை கையை திறந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிற அளவிற்கு இப்போ ஒரு அனாயிண்டிங், அந்த சாபம், குடும்ப சாபம், வம்சாவளி சாபம், சத்துருவினால் உண்டான சாபம், விக்கிரகத்தினால் உண்டான சாபம், ஓ ஹல்லேலூயா, விபச்சாரம் வேசித்தனத்தினால் உண்டான சாபங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதற்கு, முறிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. சோ வேலூர்ல ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அங்க டாக்டர்ஸ் அங்கதான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்போ வந்து வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து வேலூருக்கு மிஷினரியாக அவர் வந்தார். அவர் மிஷினரியாக வந்த நாட்களில் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து இந்த லெப்பர் செட், அந்த குஷ்ட ரோகிகள் வந்து ரொம்ப அதிகமாய் அந்த நாளில் இருந்தாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை மட்டும் எங்கிட்ட கொடுங்க, நான் வந்து இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவுட்டரான ஒரு இடத்துல பிள்ளைகளை கொண்டு வச்சு பராமரிச்சு நான் எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து அவங்கள வந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கறதுக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் வந்து வேலூர்ல இருந்து ஒரு அவுட்டரான ஒரு இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு இந்த குஷ்டரோகம் இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வச்சு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து அந்த குஷ்டரோகத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அவரிடத்துல வந்து அவரை டேடின்னு தான் கூப்பிடாங்க. டேடி, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நைட் ஆனா எங்களுக்கு இந்த குஷ்டரோகம் ரொம்ப அதிகமாகுது பாருங்க டேடி, நேற்றைக்கு நைட்டு வந்து என்னுடைய விரலோட இருந்தேன், ஆனா இன்னைக்கு காலையில் அந்த விரலை காணோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து அப்படி சொல்றாங்களா. உடனே இவர் என்னடா, அப்போ வந்து இந்த குஷ்டரோகம் வந்து நைட் ஆனா ரொம்ப சிவியர் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் அவர் ஒரு நாள் வந்து சரி நைட்டு என்னதான் நடக்குது நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவுல தூங்காம ஒரு டார்ச் லைட் எடுத்து வச்சுட்டு அவர் பிள்ளைகளை எல்லாம் தூங்க சொல்லிட்டாரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப டீப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருடைய கையிலையும் நிறைய எலி வந்து நைட் ஆனா அந்த விரல்களை எல்லாம், கை விரல்களையும் கால் விரல்களையும் கடிச்சிட்டு இருக்குது. இவர் டார்ச் அடிச்சு பார்த்தா அங்க படுத்திருக்கிற எல்லா குழந்தைகளுடைய கையிலையும் காலையும் எலி கடிச்சு அந்த ஃபிளஷ் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது. இவர் உடனே என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, ஆமா இரவு நேரத்துல இந்த குஷ்டரோகம் அதிகமாகல, எலி கடிக்கிறதுனாலதான் இவங்களுக்கு உணர்வு இல்லாததுனால நைட்டு இவங்களுக்கு குஷ்டரோகம் அதிகமானதா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த நாளே எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு சின்ன பூனைக்குட்டியை வாங்கி கொடுத்து இந்த பூனைக்குட்டியை நீங்க வளர்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த கையில வந்து உணர்வு இல்லாததுனால நைட்டு வந்து எலி கடிக்கும் போது அந்த ஃபிளஷ் வந்து அவங்களுக்கு தெரியாம போயிருது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். சோ இந்த ஊழியத்தை செஞ்சாரு. பல மனிதர்களை அந்த மாதிரி வந்து அந்த குஷ்டரோகத்திலிருந்து வெளியே எடுத்தார். ஒரு நாள் அவர் ரொம்ப வயசாயிட்டாரு. இது நடந்த சம்பவம். தன்னுடைய சொந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி இந்தியாவில் இவர் ஒரு மிஷினரியா இருந்தாரு. நிறைய குஷ்டரோகிகளை இந்த பிள்ளைகளை சரி பண்ணிட்டாருன்றதுக்காக அவருக்கு ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ரூம்ல அவர் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவர் கோட் அவர் எடுத்து போடும்போது அதுல இருந்த ஒரு பின்னூசி வந்து இவருடைய கையில குத்திருச்சு. ஆனா அது குத்துறத பார்த்துட்டாரு, ரத்தம் வர்றத பாக்குறாரு, ஆனா அது வலிக்கவே இல்லை. உடனே வந்து அப்படியே மனசை விட்டுட்டாராமா.
என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அப்ப வலி இல்லை அப்படின்னா, அப்ப உணர்ச்சி இல்லைன்னா நமக்கும் குஷ்டரோகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னூசி எடுத்து தன்னுடைய கையில நிறைய இடத்துல குத்தி பார்த்தாராம். வலிக்க வலிக்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்குது. ஆனா உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வலிக்குது 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 வலிக்குது, நான் இன்னும் குஷ்டரோகியா மாறல, நான் இன்னும் குஷ்டரோகியா மாறல அப்படின்ற அந்த அவார்டு ஃபங்க்ஷனை வாங்கிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் இரவுல அவர் படுக்க போகும்போது ஒரு பின்னூசி வச்சு தன்னுடைய கையிலையும் காலையும் குத்தி பார்ப்பாராமா. அன்னைக்கு அவருக்கு வலிச்சிருச்சுன்னா அவர் நிம்மதியா படுத்து தூங்குவாராம். ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னும் குஷ்டரோகம் வரவே இல்லை. அவர் தான் எழுதின புத்தகம் வந்து பெயின் இஸ் கிஃப்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ நான் ஒரே ஒரு காரியத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்க சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறான்னா, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் அவங்கள விட்டு போயிருச்சு. நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. அப்படின்னா நீங்க கண்டினியூவா ஒரு பாவத்தை திரும்ப 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 நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை குறிச்ச உணர்வு உங்களை விட்டு போயிடும். இப்ப பாருங்களேன், ஒருத்தர் திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திருடும் போது நெஞ்சு பட 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 படன்னு அடிக்கும். ஐயோ நம்ம திருடுறது தப்பு, நம்ம திருடக்கூடாது. ரெண்டாவது டைம் அது திருடிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். மூணாவது டைம் திருடிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். நாலாவது டைம் அவங்களுக்கு திருடும் போது அவங்களுக்கு திருட்ட குறிச்ச பயம்ன்றது இருக்கவே இருக்காது. அஞ்சாவது டைமும் யாராவது ஒருத்தர் நீங்க திருடுனீங்கன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய காரணங்களை தேடுவாங்க. அவன் திருடலையா, இவன் திருடலையா, இதெல்லாம் பெரிய தப்பா, நான் இதுதானே திருடுனேன், இதெல்லாம் ஒரு திருட்டுல சம்பந்தமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நிரூபிக்க ஆரம்பிப்போம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு வாலிப தங்கச்சியினுடைய வாழ்க்கையில, தம்பியினுடைய வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் இழக்கலாம். உங்க படிப்பை இழந்தா கூட பரவாயில்ல மகளே, நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய எதை வேணாலும் இழந்துரு. ஆனா எதை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீ ஒரு நாளும் இழந்துடவே கூடாது, இழந்துடவே கூடாது. ஆனா இந்த உணர்வுள்ள இருதயம் உங்களை விட்டு எப்ப எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். இப்போ ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா எப்படி வரும்னா, சைலண்டா வரும், அமைதியா வரும். பிசாசு வந்து வர்றது யாருக்குமே தெரியாது. எங்க சர்ச்சில் வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடிக்காக, ஒரு சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் ஆடுது, பயங்கரமா பிசாசு ஆடுது. உடனே நீ எங்க இருந்து வந்த, எங்க இருந்து வந்த, இவளை பிடிச்ச, எங்க பிடிச்சேன்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை, பூக்கடை இருந்துச்சு, அந்த பூக்கடையில் அவ நடந்து போனா, நடந்து போகும்போது பூ மேல அவ இச்சை வச்சா, அந்த நேரத்தில் நான் வந்து உள்ள பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்கு உள்ள வரும்போது தெரியவே தெரியாது. ஆனா வெளியே போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது அலக்களிக்கும், கத்தும், சத்தம் போடும், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கும், அப்படியே ஆக்ரோஷமா வெளியே போயிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இதற்கு நேரே ஆப்போசிட். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிள்ளைக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா நம்ம பலவீனமானவங்க, அவர் ரொம்ப பலம் உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. அதனாலதான் நம்மள அறியாமலே கை தட்டுறோம், அதனாலதான் நம்மள அறியாமலே குதிக்கிறோம், அதனாலதான் நம்மள அறியாமலே தூர தூர போறோம். நிறைய பேரை தூக்கி வீசப்படுது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது நம்மளால சில நேரத்துல தாங்க முடியாது. சிலருக்கு ரொம்ப மைல்டா இருக்கும். எப்படின்னா, நம்மளை அறியாமலே கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டிட்டே இருக்கும். ஆனா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வர்றாரு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சிம்டம்ஸ். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது நம்மளால தாங்க முடியாம இருந்தாலும் வெளியில போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சைலண்டா போவாரு, ரொம்ப சைலண்டா போவாரு. நீங்க வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி, நீங்க துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி, நீங்க சொல்லி சொல்லி கேட்காம 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 உங்களை எச்சரிச்சுட்டே இருப்பாரு. வேணாமா, வேணாப்பா, வேணாண்டா, நீ போகாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க திரும்ப 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 பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம் சொல்லிட்டு கடைசியில அமைதியாயி சைலண்டா வெளியே போயிடுவாரு. அப்பதான் வேதம் சொல்லுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போயிட்டாருன்னா உங்களை விட்டு போன பிசாசு சுத்திட்டே தெரியுமாமா. அது சுத்திட்டே தெரிஞ்சு அடுத்து 7 பேரை, நம்ம ஒருத்தனா இருந்தாங்க துரத்திடுவான், 7 பேரோட போவோம்னு சொல்லிட்டு அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லுது.
இன்றைக்கு எல்லாருமே சாகிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, ஒண்ணு மட்டும் கேளுங்க. ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது, இது ஒரு உணர்வுள்ள ஆவியானவர் அல்ல, எந்த மிஸ்டேக் பண்ணும்போதும் ஒரு உணர்வுள்ள ஆவியானவர் இருக்கிறார். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, பத்சேபாள் இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. தப்புன்னா கொடுமையான தவறு. அதனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா, அவர் சும்மா இருந்தாரு. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது சும்மா இருந்தா. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஒரு வாலிப தம்பி மட்டும் நீ சும்மா இருக்கவே கூடாது. சும்மான்ற வார்த்தை உனக்கு வரவே கூடாது. நீ எந்த இடத்துல சும்மா இருக்கிறியோ அதுதான் உனக்கு ஆபத்து. நீ எந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம எந்த வேலையும் இல்லாம இருக்கிறியோ அதுதான் பிசாசுனுடைய பெரிய தொழிற்சாலை. அதுக்கு அப்புறம் நீ எழும்ப முடியாத அளவுக்கு ஒன்ன சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவான். பிஸியா இரு, நீ 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 இப்பதான் யோசிக்க வேண்டிய காலம், நீ அமைதியா இருக்காத அப்படின்னு அதனால தான் சொல்றது. அப்போ இந்த தாவீது சும்மா இருந்தா, இப்ப பாவம் செஞ்சுட்டான். ஃபர்ஸ்ட் இந்த பாவம்ன்றது படிப்படியா அவனை கொண்டு போகுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் குளிக்கிறத பார்த்துட்டான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டான், அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டான், அதுக்கப்புறம் இந்த தப்பை மறைக்கணும்னு ட்ரை பண்றான். மறைக்க முடியலன்னா உடனே அவனுடைய கணவனாரை கூப்பிடுறான். அவரும் கோஆபரேட் பண்ணலன்னா அப்புறம் அவரை கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டான். ஒரு சும்மா இருந்ததுல ஆரம்பிச்சு அவனை கொலகாரனா கொண்டு போய் விட்டுருச்சு. மகளே, மகனே, நீ ரொம்ப கவனமா இருப்பா. நீ செய்யற பாவம் இன்னைக்கு பெரிய விளைவா உன்னை கொண்டு வராது, ஒரு பெரிய விளைவா கொண்டு வராது. இன்னைக்கு ஒரு சின்ன கூலிப் தானே, இன்னைக்கு சின்ன ஒரு போதை பொருள் தானே, இன்னைக்கு ஒரே ஒரு சிகரெட் தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பார்த்து பேச தானே செஞ்சேன், கேர்ள்ஸோட சேர்ந்து சும்மா பார்த்து, அம்மாவை சும்மா தானே திட்டுனேன். இந்த மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இந்த தாவீத இவ்வளவு மோசமானவனாடா நீ, இவ்வளவு மோசமா போயிட்டடா நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாரு நினைச்சு பார்க்க முடியாத அளவு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது தப்பாவே தெரியல. ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது ஈஸி ஆயிருச்சு. அதை குறிச்சு அவன் கேரே பண்ணிக்கல. ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 1 இயர் அவன் மனசாட்சி உறுத்தல, அவன் மனசாட்சிக்கு தப்புன்னு தெரியல. நான் நம்புறேன் சில நேரத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னா, ஐயோ என்னைக்கும் அமைதியா இருக்க மாட்டாரு. இந்த ஜெயில எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா, கேஸ் போட்டாங்கன்னா ஜெயில இருந்து கேஸுக்கு முடிச்சிட்டு வெயில்ல வெளியே வருவாங்க. வெயில்ல வெளியே நல்லா தான் சுத்துவாங்க, நம்ம கூட நல்லா தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன வரும் அப்படின்னா, அந்த தண்டனைன்ற நாள் வரும்போது இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தவங்க திரும்ப உள்ளுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பாவத்திற்கு ஒரு வலிமை இருக்கு மகளே, மகன், பாவத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. இன்னைக்கு நீ தப்பு பண்ணும்போது இன்னைக்கு ஒரு தண்டனையும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும், ரெகுலரா இருக்கிறது அப்படியே இருக்கும், எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனா ஒரு நாள் திடீர்னு அதுக்கு பிறகு கர்த்தருடைய யுத்தம் ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், கர்த்தர் பட்டயத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் யாரோ ஒருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா, அதற்கு பிறகு நம்ம என்னதான் தலையில நின்னாலும் அதுல இருந்து திரும்பி வரவும் முடியாது, அதுல இருந்து நம்ம ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்போ இதுவரைக்கும் உணர்வே இல்லாத இந்த தாவீதுக்கு திடீர்னு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி சொல்றான். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய கதையை சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஏகப்பட்ட ஆடு இருந்துச்சு. ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு குட்டி ஆடு மடியில வளர்ந்துச்சு. ஆனா அவன் வீட்டுல ஒரு சொந்தக்காரன் வரும்போது அவனுடைய ஆட்டுல ஒரு ஆட்டை எடுக்காம இந்த ஆட்டை அடிச்சு கொடுத்தான். சொன்ன உடனே இவன் தானே ஆடு மேய்க்கிறவன், இவனுக்கு ஆடு மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்ல, ஆட்டுக்குட்டி எல்லாம் மடியில எடுத்து வச்சு தடவி கொடுத்து பாட்டு பாடினவன் இல்ல, அதனால ரொம்ப கோவம் யாரவன் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதா, நீ தாண்டா அந்த மனுஷன். அந்த உணர்வு அப்ப வந்ததற்கு பிற்பாடுதான் போய் தேவ சமூகத்துல விழுந்து 51வது சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல நீங்க வேற எதையுமே ஏசப்பாட்ட கேட்காதீங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேளுங்க. நான் எந்த தப்புனாலும் என்னை அந்த இடத்துல அடிச்சிருங்க ஆண்டவரே, என்னை திட்டுங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்க. இது போகும்போது தப்பு மகளே, தப்பு, நீ செய்யாத, என்னை விட்டு வேற என்ன வேணாலும் போட்டு ஆண்டவரே, ஆனா இந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும் என்னை விட்டு போகாம இருக்கட்டும். இந்த ஜெபம் பண்ணி இந்த உணர்வுள்ள ஆவியானவர் மட்டும் உங்களுக்குள்ளே இருப்பாரானால், நான் நம்புறேன் வருக வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றது மட்டும் இல்ல, கர்த்தருக்காக பெரிய காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே
கைகளை அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் பர்சனலா என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, எனக்குள்ள தங்கி இருங்க ஆண்டவரே. நான் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கலாம், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் அந்த நேரத்துல என்னை அடிச்சு எனக்கு அந்த நேரத்துல ஒரு உணர்வை கொடுத்து அந்த நேரத்துல இது தப்புன்னு எனக்கு உணர்த்தி எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருக்கிற நீங்க மட்டும் என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை மேல உயர்த்தி, அப்பா ஒரே ஒரு கிருபையை மட்டும் தாங்கப்பா, என்னுடைய உணர்வு செத்து போயிருச்சு, என்னுடைய உணர்வு செத்து போயிருச்சு, எனக்கு நிறைய நேரத்துல உணர்வே இல்லை. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது, ஐயோ இவ்வளவு பெரிய தூரம் வந்துட்டியா, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துட்டியா. ஆனா இன்றைக்கு மறுபடியும் ஒரு உணர்வுள்ள ஆவியானவர் வரும்படியாய் கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி நன்றி நன்றி. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என் ஏற்றுக்கொள்கிறாய், ராஜ்ய சேர்த்து கொள்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நானாக வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து இன்று சேர்த்து கொள்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டும் இல்லையே. தானாக வந்து இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து சொல்லுங்களா. நீ இன்று ஏற்றுக்கொள்கிறாய், ராஜ்யம் சேர்த்துக்கொள். கவனிங்க, ஆண்டவர் உங்களை அடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாக்கியம், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் தான் உங்களுக்கு பாக்கியம். ஆண்டவர் பேசுறத நிறுத்திட்டாருன்னா, ஆண்டவர் தண்டிக்கிறத நிறுத்திட்டாருன்னா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பேர் இன்னைக்கு மொபைல் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல்ல முதல்ல 10 நிமிஷம் நீங்க கேம் விளையாடினா கூட உங்க நிறைய பேருக்கு மனசாட்சி உறுத்தும். என்ன தெரியுமா, சார் 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம விளையாடிட்டோமே, 10 நிமிஷத்தை வீண் பண்ணிட்டோமே. ஆனா இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாடினா கூட அதனுடைய உணர்வு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நீங்க கீழே போயிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் வேற நிறைய பிரசங்கம் நான் மனசுல நினைச்சது உண்மைதான். ஆனா
நான் எதையுமே சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும், இங்க இருந்து இந்த இந்த வாலிபர் கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போனா போதும். ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போனா போதும். என்ன தெரியுமா? நீங்க என்ன தப்பு பண்ணாலும், தப்பு பண்ண அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு தண்டனையே வந்தா கூட பரவாயில்ல. இப்ப போன்ல ஒரு தப்பு பண்றீங்கன்னா அந்த போனு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சா, நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்னும் ஆண்டவர் உங்களை கைவிடல, இன்னும் ஆண்டவர் உங்களை மறக்கல, இன்னும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற விஷனை இன்னும் கத்தர் வச்சிருக்கிறார். உடனே 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 எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வின் ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா, எடுத்துறாதீங்கப்பா, எடுத்துறாதீங்கப்பா. அது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்கப்புறம் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் பர்சனலா ஜெபம் பண்ண முடியும்? நான் எங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை திட்டுனேன்னா, நீ திட்டுனது தப்புன்னு எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். நான் ஒரு 2 மணி நேரம் எந்தாவது இடத்துல தப்பா நான் செலவு பண்றேன்னா என்ன ஆண்டவர் திட்டணும். பாருங்க, நான் சொல்றேன்ல, இந்த ஒரு நிறைய நீங்க அப்படி இருக்கீங்களான்னு தெரியல, அந்த ஒரு கூலிப்பு வாயில போடும்போது அப்படியே மனசு படப்படன்னு அடிச்சு நம்ம தப்புன்றோம். ஆனா இப்ப 10, 5, 20 இதெல்லாம் வந்து போடும்போது நீங்க நிறைய பேர் நீ நிறைய பேர் நிரூபிக்கிற இல்ல. இன்னைக்கு நீ என்ன நிரூபிக்க தெரியுமா? நிறைய பேரை கை காமிச்சு சொல்ற, அந்த பாஸ் சரியா, இந்த பாஸ் சரியா, இந்த ஊழியம் பண்றவன் சரியா, இந்த பாட்டு பாடுறவன் சரியா. நீ நிறைய பேரை குற்றப்படுத்தி இவனோட நல்லா இல்ல, இவனே சரியில்லை அப்படின்னு சொல்லி யாரையோ குற்றப்படுத்துறல. இப்போ நீ குற்றப்படுத்துறதுனால என்ன லாபம்னு நீ நினைக்கிற? என்ன நீ உன்னை நிரூபிக்கிறதுனால என்ன லாபம்? நீ தப்பு பண்றத நிரூபிக்கிறதுனால என்ன லாபம்? அவன் லவ் பண்ணலையா, இவன் லவ் பண்ணலையா, இவன் போகலையா, அவன் போகலையா, இவன் பண்ணலையா, அவன் பண்ணலையா, இப்படி நீ சொல்லி நிரூபிக்கிறதுனால யாருடைய வாழ்க்கை குழியில தள்ளுற? நான் ரொம்ப அன்பா பேசுறேன். நீ எழும்பணும், நீ நிக்கணும். நான் அடிக்கடி இந்த பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவேன், இதே பட்டணத்துல தோள் மேல பைய போட்டுட்டு, சாக்கு பைய போட்டுட்டு ஒவ்வொரு தெருவா போய் பழைய குப்பிச்சில் எல்லாம் பொறுக்கி, பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதை கொண்டு போய் வித்து எங்க அம்மாட்ட சாப்பாடாக்கி கொடுக்கணும்னு சொன்ன நானு. அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டம். பின்னணி ஒண்ணுமே கிடையாது, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, படிக்கிறதுக்கு சுத்தமா வரல. வேலை செங்கல் சூளையில வேலை பார்த்தேன், நான் தான் சாடி சுமந்தேன், எல்லா வேலையிலையும் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இத்தனை 1000 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது நான் ஒண்ணு மட்டும் நினைக்கிறேன், அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், அவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். அவர் நினைச்சாருன்னா உன்னை எட்டாத உயரத்துல கொண்டு போய் நிக்க முடியும். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு போதும் மகனே, மகளே, ஒரே ஒரு அர்ப்பணிப்பு போதும். நீ பாட்டுக்கு கேள்வியே கேட்டுட்டு இருக்காத, கேள்வியை கேட்கிற எவனுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவையும் உதறி தள்ளிவிட்டு, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா நீ ஓடுனா, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா கர்த்தர் உன்னை அபிஷேகித்து லட்சங்களுக்கு சாட்சியா நிறுத்துவாரு. உன் குடும்பத்துல நீதான் கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு பெரிய பாத்திரம். உன் வம்சத்திலேயே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து அசுத்தமாய் பேசுற அத்தனை பேரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைப்பாரு. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்ட கர்த்தர், நீ கரங்களை தட்டிட்டு இருக்கும் போதே உன்னை தெரிஞ்சு கொண்டு உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு, உன் குடும்பத்துல யாருக்குமே இல்லாத ஒரு மகிமைய நல்ல கைய மேல தட்டி, அது வேணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, இப்போ 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 அந்த அக்கினி, அந்த மகிமை இயேசுவே, இப்ப என் தம்பி மேல அந்த திட்டத்தை வச்சிருங்க ஆண்டவரே, என் தங்கச்சி மேல அந்த திட்டத்தை வச்சிருங்க ஆண்டவரே. என் தங்கச்சி எழுமி நிக்கணும், என் தம்பி எழுமி நிக்கணும், அவன் சாட்சியா வாழணும், அவனை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். ஆமென். அவங்க குடும்பத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். அவனுடைய கரத்தின் கீழே 1000 பேர் அதிகாரியாய் வைக்கிற அபிஷேகம் இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது, ஆமென் ஆமென் ஆமென், இங்கே சுற்றி ஹalleluya லத்தன மரஹதல ரபலரஹதரம லோதன மரஹத்தன ரலரம லிதரஹதரலரம ஷேரஹதரம. அக்கினி 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 அக்கினி
நிறைய பேர் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். நிறைய பேருக்குள்ள ஆவியானுடைய மையமே இறங்கி வருகிறது. இதோ இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மை உள்ள எந்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீ போகிற இடத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். இதோ நீ போய் நிற்கும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. இதோ இங்கே இருந்து ஒரு சூறாவளி காற்று புறப்பட்டு இதோ தேசத்தையே கலக்க போகிறது. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல ஆண்டவருடைய பெரிய அக்கினியை போடுறாரு. உன் நாவில ஆண்டவருடைய வல்லமையை கத்தர் வைக்கிறாரு. உன் நாவின் மூலமாய் கத்தர் பேசும்போது மரிச்சவங்க உயிரோட எழும்ப போறாங்க. அந்த அபிஷேகத்தை வைக்க போறாரு. நீ நிக்கிற இடத்துல சத்துரு அங்க நிக்கவே முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய அனாயிண்டிங் ஆகாது என்று தள்ளின இந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறது. கைகளை தட்டி கொண்டே எல்லாரும் யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழத் தெரியலையே, இன்னும் வாழத்து. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே இறங்கும். இதோ அந்த வாலிப தம்பி அழுறத பாருங்கப்பா, தங்கச்சி அழுறத பாருங்கப்பா. எப்படியாவது தூக்கி எடுங்க ஏசப்பா. எப்படியாவது ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. இல்ல அது தப்புன்னு சொல்ற அந்த ஆவியானவர் இப்போ ரொம்ப நாளா போன ஆவியானவர், துக்கப்பட்டு என் மகனை விட்டு மகளை விட்டு போன அந்த ஆவியானவர் திரும்ப வந்துருங்க ஏசப்பா. திரும்ப வந்துருங்க ஏசப்பா. எனக்கு வேணும் ஏசப்பா, எனக்கு வேணும் ஏசப்பா, வேணும். தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியின் மீது நின்ற அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. சோ எல்லாருமே இங்கிருந்து போகும்போது ஒரு ஹோலி ஸ்பிரிட், ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் யார் அப்படின்னா உணர்த்துகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர். சோ ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. என்ன பண்ணினாலும் உடனே எனக்குள்ள என்ன பண்ணுங்க, நான் பேசுங்க. தப்புன்றதை எனக்கு சொல்லித்தாங்க, நான் கேட்பேன், நான் கீழ்ப்படிவேன். நல்லா கவனிச்சுங்க. இந்த உணர்வுள்ள ஆவியானவரை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க ஆசைப்படணும். அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட நடக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படணும், நீங்க வாஞ்சிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது என்ன பண்ணணும்னா நீங்க அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த விஷயம் தப்பு, இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது உடனே நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னா உடனே சரி என்னமோ எனக்கு நல்லா தெரியல, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துடுறீங்க.
எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ எஸ்எம்எஸ் பண்ணவே உங்க மனசு படப்படன்னு அடிக்கும். நீ ஏண்டா இதுக்காகடா நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், நீ இந்த எஸ்எம்எஸ் பண்ணி என்னடா பண்ண போற? வேண்டாண்டா, இப்படிப்பட்ட ஒரு புதிய உறவை நீ உண்டு பண்ணாத. ஏற்கனவே பல உறவுகள்ல நீ அப்படி போய் தான் பெரிய பிரச்சனையை அனுபவிச்சிட்ட. இன்னும் ஒரு புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணுமா? புதுசா ஒன்னு தேவையா? எவ்வளவு பெரிய குழியில இருந்து ஆண்டவரை தூக்கி எடுத்தாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தவனை தூக்கி எடுத்தாரு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள பேசும்போது உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரை இந்த மாதிரி நீங்க கீழ்ப்படிய 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 பரிசுத்த ஆவியானவர், அந்த உணர்த்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்பாரு, உங்களை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதற்கு பிறகு நீங்க யாரால நடத்தப்படுவீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவ்வையாக்கி, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்கிற எல்லா காலடியும் நல்லா இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். உங்களை அழகா நடத்துவார். நான் என்னென்னமோ நினைச்சேன். நான் 2000ல இந்த ஊரை விட்டு கிளம்பினேன். 2000ல இந்த ஊரை விட்டு கிளம்பி என்னுடைய 14 வயசுல, ஆமா, நான் 10th முடிச்சுட்டு அகைன் 1 இயர் தான் இருந்தேன். அதுல இருந்து கிளம்புனேன். கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி பைபிள் கழிச்சு போறோம், எந்த ஊழியம் பண்ண போறோம், எதுவுமே தெரியல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல நம்ம என்னமோ தெரியாம வந்துட்டோமோன்னு நினைச்சு. ஆனா இப்போ 42வது வயசுல தான் நான் நினைக்கிறேன், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரே ஒரு காரணத்திற்காக நன்மையாகவே நடத்தி இருக்கிறாரு, அழகாகவே நடத்தி இருக்கிறாரு. நான் எடுத்து வச்ச காலடி என்னுடைய காலடி அல்ல, அவருடைய கை கீழே இருந்ததுனால அவருடைய பாதத்துக்கு மேலதான், அவருடைய கைக்கு மேலதான் என் காலை எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் என்ன அழகா நடத்தி இருக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த ஏசப்பா உங்களை நடத்த போறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போறாரு. இப்போ உங்களுக்குள்ள இருந்து அந்த அசுத்த வல்லமையிலிருந்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. சோ இந்த பாட்டை எல்லாரும் எழும்பி நின்று பாடிட்டு ஒரு 3 விஷயத்தை ரொம்ப ஈஸியா நின்றுட்டே உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல, ஏசப்பா எங்களுக்குள்ள அந்த உணர்வுள்ள ஆவியானவர், அதைத்தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் எந்த இடத்துல போனாலும் என்னை இழுத்துட்டு வாங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கே தர வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கைகள் அப்படியே மேல உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நன்றியப்பா, நன்றி 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 நன்றி. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? எல்லாருக்கும் ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழத்தே இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே. எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, சத்தம் நீங்க பாடணும்னு கூட அவசியம் இல்லை, ஜெபம் பண்றவங்க. ஆமென், தேங்க்யூ. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், எல்லாரும் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, நீங்க ஜெபம் பண்ணணும் மகன், நீ கத்தணும்ப்பா, நீ ஏசப்பான்னு கூப்பிடணும்ப்பா, நீ ஏசப்பான்னு கூப்பிடணும். நான் சொல்றேன், என்னதான் உனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நான்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு காரணம் என்னுடைய வறுமை நிறைய இருந்துச்சு, ஆனா நீ நல்லா இருக்கலாம், ஏசப்பா உங்க அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம், ஆனா இயேசு இல்லாம நீ வாழவே முடியாதுடா, பரிசுத்தம் இல்லாம நீ வாழவே முடியாதுடா. கோடி கணக்கா சொத்து இருந்தாலும், அவ்வளவு மரியாதை இருந்தாலும், உனக்குன்னு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இயேசு உன் கூட இருக்கிறாரு, நீ பரிசுத்தமா வாழ்ற அப்படின்ற அந்த கான்பிடென்ட் இருக்கு பாருங்க, அத பணமோ சொத்தோ எதுவுமே தர முடியாது கண்ணா, எதுவுமே தர முடியாது. அப்போஸ்தலன் பவுலுடைய கையில விரியன் பாம்பு கவி பிடிச்சாலும் பயப்படவே இல்லைல்ல, கோலியாத் நிற்கும்போது பயப்படவே இல்லைல்ல. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம்னா, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் பரிசுத்தமா வாழ்றேன். இந்த தைரியத்தை வேற ஒருத்தருமே தர முடியாது. நீ மட்டும் பரிசுத்தமா வாழ் பாரு, உன் ஜெபமே வித்தியாசமா மாறும். நீ மட்டும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அவ்வளவு நீ அவ்வளவு தைரியமா இறங்குவ, பரவாயில்ல அப்படின்னு.
ஆனா பாவம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணும். அதனால இன்னைக்கு நான் ஏசப்பாட்ட அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க போகும்போது தனியா போக மாட்டீங்க, உங்களை ஏசப்பா உணர்த்துகிற ஒரு ஆவியானவர். ஆமென். நீங்க நான் இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். ஒரு 2 minutes இந்த பாட்டை 2 டைம் நான் பாடுறேன். நீ பாடும்போது யாரும் கண்ணு திறந்து பார்க்க கூடாது. வாலிப தம்பி, மகன், நீ கவனிச்சுக்கோ. நீயா உன்னை கெடுத்துக்காத, ஏதாவது ஒன்னு சொல்லி கெடுத்துக்காத. நீ கெடுத்துக்காத. நீ சவுல் மாதிரி பண்ணாத. ஏதோ ஒன்ன மனசுல வச்சுட்டு சவுல் வச்சுட்டு அவனையே அவன் வீண் பண்ணிட்டான் பாருங்க, வாழ்க்கையே வீண் பண்ணிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி அடிக்கிறது அப்படிதான். என்னமோ ஒன்னு அவனே நினைச்சிட்டு, என்னமோ ஒன்னு அவனே பேசிட்டு, கர்த்தர் கைவிட்டாரு, ஒன்ன நல்லா வச்சிருக்காரா, இவனை நல்லா வச்சிருக்காரா, அப்படி பண்ணாரா, இப்படி பண்ணாரா, ஏதோ சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்தி என்ன பண்ண போற? இப்ப நீ சாராயம் குடிக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுனால அப்படி பேசுறதுனால உடனே நீ நல்லவன் ஆயிட்டியா? நான் நல்லா வாழ்ந்துட முடியுமா? இல்ல மகன், இல்ல. உன் லைஃப் தான் ஒண்ணும் இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு முன்னாடி நீ குடிக்கும் போது, சிகரெட் அடிக்கும் போது எல்லாம் பெருமையா பேசுவானுவா, அவ்வளவுதான் உனக்கு கெத்தா இருக்கும். அதிலே நீ அடிமையாயிட்டேன்னா, அடிமையா ரோட்ல படுத்து கிடந்தேன்னா, வாந்தி எடுத்தேன்னா, அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. குடிகாரன் ஒவ்வொருத்தனையும் போய் கேளு, ரோட்ல புடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்கல்ல, அவ்வளவு தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கும், நிம்மதியா தூங்குறான்னு நினைக்கிறோம். தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ட்ரெஸ் அழுக்கா இருக்கிறத பார்த்து, இங்க வாய்க்கால படுத்து கிடக்கிறத பார்த்து அவன் மனசுல ஒரு வேதனை வரும் பாருங்க, அவ்வளவு வேதனையா இருக்கும். சிகரெட் அடிக்கும் போது உனக்கு வேதனை இருக்காது, அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேதனையா இருக்கும். பாவம் செய்யும் போது உனக்கு வேதனையா இருக்காது, முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வலி உன்னால தாங்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க தனியா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. மகா, உங்களை கேர்ள்ஸ் தங்கச்சிங்களை பார்த்து அன்பா சொல்றேன், நீ யாரையாவது ஒருத்தரை அவங்க சொல்ற ப்ராமிஸான சில வார்த்தைகளை நீ நம்பிராதப்பா. நீ நம்பி உன் வாழ்க்கை நீ வீணடிச்சிடாத. உன்னை அப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சிருப்பேன், அதை பார்த்துருவேன், இதை பார்த்துருவேன், இதெல்லாம் தேவையே இல்லப்பா, தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கற்பனை இழந்துட்ட அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் உன் மனசாட்சி குத்திட்டே இருக்கும். உன்னுடைய ரகசியங்கள் உன்னோட மட்டும்தான் இருக்கணும். நீ கொஞ்ச காலம் தான் வேதம் சொல்லுது, இளம் வயதின் பக்தி ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 years 7 years தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. இந்த போராட்டம் உங்களுக்கு பெரிய போராட்டமாவே இருக்காது. 6 வருஷம் நீ ஜெயிச்சிட்டேன்னா ஒரு அவார்டை கர்த்தர் உனக்கு தருவாரு. 10 வருஷம் ஜெயிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், அடுத்த படியில கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. யோசேப்புக்கு யோசேப்புனுடைய உயர்வு, யோசேப்பை உயர்த்துவேன்னு கர்த்தர் யோசேப்பை கண்டிப்பா நான் உயர்த்துவேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணது எப்போன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா வீட்டை விட்டு கிளம்பும் போதா? இல்ல ஆடுகளை அவங்க அண்ணன் தம்பி திருடும் போது திருடாதீங்கன்னு சொல்லும் போதா? இல்ல குழியில கிடக்கும் போதா? இல்ல போத்திபாருடைய வீட்டுல வரும்போதா? ஆண்டவர் யோசேப்பை கண்டிப்பா இந்த தேசத்துல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொன்னது எப்ப தெரியுமா? எப்போ அந்த போத்திபாருடைய மனைவி பாவத்திற்காக வஸ்திரத்தை பிடிக்கும் போது கூட உதறி தள்ளிட்டு என்னைக்கு ஓடுனானோ அன்னைக்கு பரலோகத்துல ஒரு எழுதப்பட்டுச்சு, யோசேப்பு இதே தேசத்துல. அவ்வளவுதான்டா, உன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, உன் பரீட்சை முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நீ காலடி எடுத்து வைக்கிறது எல்லாமே உயர்வு தான்டா. அன்னைக்கே நான் நம்புறேன் மகன், நீ ஒரு பாவத்தை ஜெயிக்கும் போது பரலோகம் உனக்காக 1000 பேரை எழுதும். மகன், நீ ஒரு வார்த்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பரலோகம் உனக்கு உன் பேரை எழுதும். அதனால எல்லாருமே யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் நம்புறேன், நீ ஏசப்பா சமூகத்துல அழுறது தப்பே இல்லை. ஜஸ்ட் ஏசப்பாட்ட, சாரி ஏசப்பா, ஐ லவ் யூ ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு கிஃப்டை மட்டும் கொடுங்க, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, அந்த உணர்வுள்ள ஆவி மட்டும் என்னை விட்டு போகவே வேண்டாம், அதை மட்டும் எனக்கு தந்துருங்கன்னு கேளுங்க. நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப, நீ எது செஞ்சாலும் நல்லா இருப்ப. ஆண்டவர் ஒன்னு அவ்வளவு சீக்கிரமா சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்துடவே மாட்டாரு. ஆமேன். இந்த பாட்டை நான் பாடுறேன், நீங்க எல்லாரும் பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆனா யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க, மகன் நீ வேணும்.
இந்த உலகத்துக்கு நீ வேணும், ஏசப்பாவுக்கு நீ வேணும், நீ நின்று தாண்டா ஆகணும். நீ ஏன் நிக்க மாட்ட? நீ மட்டும் கர்த்தருக்காக வந்துட்டேன்னு வச்சுக்க, நீ அசையவே மாட்ட. ஏன்னா ஆண்டவர் உன்னை அவ்வளோ நம்புறாரு. உனக்கிட்ட ஓடுற ரத்தம் அவ்வளவு கர்த்தருடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுறதுனால நீ எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ சமாளிச்சு நிப்ப. நீ மட்டும் கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடு, நான் நம்புறேன் உன்னை கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவர். ஆமென். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. அப்பா எஸ், இப்போ உங்க சத்தம் அப்படியே உயர்ந்துட்டே இருக்கட்டும். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஹல்லேலூயா. இதோ தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் உன் இருதயத்தை திருப்புறாரு. உன் இருதயத்தை கர்த்தர் திருப்புறாரு. உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் முடியல. ஆமென். உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே. கைகளை உயர்த்தி சத்தமா ஒரே குரலா எல்லாரும் தேவனே சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா கத்தி. வாலிப மகன் எஸ் 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 எஸ். இந்த குரலுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. இந்த சத்தத்துக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. இத்தனை நாளும் ஆண்டவர் அதுக்காக தான் எதிர்பார்த்தாரு. கையை மேல தூக்கி ஏசப்பாட்ட சொல்லுங்கப்பா, இந்த கையை நீங்க புடிச்சிருங்க ஆண்டவரே, இந்த கையை நீங்க புடிச்சிருங்க ஆண்டவரே. நான் உங்க கையை புடிச்சா விட்டுருவேன், ஆனா நீங்க என் கையை புடிச்சா விட மாட்டீங்க. வாலிப தம்பி, உன் கையை ஆண்டவருக்கு கொடுத்துரு. தங்கச்சி, உன் கையை ஏசப்பா நேரா நீட்டி ஏசப்பாட்ட சொல்லு, இந்த கையை நீங்க புடிச்சிருங்க ஏசப்பா. சத்தமா சத்தமா இயேசுவேன்ற குரல் கேட்டுட்டே இருக்கட்டும், கேட்டுட்டே இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ தேவனே என் ஜீவனே, சுவே வழி சத்துமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே தேவனே. உங்க இறக்கம் 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 உங்க இறக்கம். கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி ஏசப்பா சொல்லுங்களேன், சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ், என்னை எப்படியாவது தூக்கி எடுத்துருங்க ஏசப்பா. எனக்கு தெரியும் உங்களை மாதிரி வல்லமை உள்ள ஒரு உலகத்துல யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. எனக்கு தெரியுதுப்பா, எனக்குள்ள இருக்கிற உணர்வுள்ள ஆவியானவர் எடுக்கப்பட்டது மாதிரி எனக்கு தெரியுதுப்பா. இவ்வளவு தப்பு பண்ணியும் என் மனசாட்சி உறுத்தவே இல்லை. ஆனா நீங்க வெளியே போயிருப்பீங்கன்னா இப்ப மறுபடியும் நீங்க எனக்குள்ள வாங்க ஏசப்பா. என்ன திட்டுங்கப்பா, என்ன பனிஷ் பண்ணுங்கப்பா, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க இயேசுவே, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க இயேசுவே, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Thank you ஜீசஸ். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். 3 காரியத்தை வேகமா சொல்லி அப்படி நிக்க வச்சே சொல்லி முடிச்சிடறேன். எல்லாம் கவனமா கேளுங்க. ஸோ வேதத்துல ஆண்டவர் ஒரு பவர்ஃபுல்லான 3 லீடர்ஸ், பவர்ஃபுல்லான 3 லீடர்ஸ். அந்த 3 லீடர்ஸ்டையும் ஆண்டவர் 3 விதமான எக்ஸ்பெக்டேஷன்.
3 விதமான எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. ஸோ இதை நீங்க நிக்க வச்சு உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இங்க பவர்ஃபுல்லான லீடர்ஸ் நீங்க நிக்கிறீங்க. இங்க நீங்க பவர்ஃபுல்லான லீடர்ஸ். எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் ஆமேன்? இன்னைக்கு நீங்க சாதாரணமானவங்க. நான் நம்புறேன் உங்க வயசுல நானும் ஒரு நாள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு நம்பக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இல்ல கர்த்தர் அதற்கு நேரா கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அதனால நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை, நீ பவர்ஃபுல் லீடரா மாற போற. நீ பவர்ஃபுல் லீடரா மாற போற. கர்த்தர் உன் மேல ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்காரு. ஹalleluya ஹalleluya. உங்க அம்மா அப்பா கை ஏந்துனாங்க, ஆனா நீங்க கை நீட்டி கொடுக்கிறவங்களா கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்க அம்மா அப்பா சம்பளம் வாங்கினாங்க, ஆனா கர்த்தர் உன்னை சம்பளம் கொடுக்கிறவளா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஹalleluya. So நம்பர் 1 முதலா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர் பைபிள்ல யார் அப்படின்னு கேட்டா மோசே. எத்தனை லட்சம் பேருக்கு ஆண்டவர் வச்சார்னா 20 lakhs, 20 லட்சம் பேருக்கு ஆண்டவர் அவனை பவர்ஃபுல்லா வச்சாரு. 20 லட்சம் பேருக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் அவனை லீடா வச்சார். ஸோ அந்த லீடரை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் படைச்சவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கர்த்தராகிய, நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அதை நீங்க வேகமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தராகிய நான் அல்லவோ யாருப்பா அப்படின்னா, அவர் அந்த மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் ஒரு ரொம்ப ஃபெயிலியரான ஒரு பர்சன். நான் வந்து ஒன்னும் இனி ஒரு பெருசா சாதிக்கணும்னு நான் நினைக்கல. நான் இப்படியே வந்து 40 வருஷமா இங்க உட்காந்துட்டேன். இனி போய் நான் என்னத்தை போய் பெருசா வாழ போறேன்? அதனால எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு திக்குவாய், எனக்கு மந்த நாவு, என்னால முடியவே முடியாது. நீ வேற யாரையும் தான் அனுப்புங்க, நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டாக்குனவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கர்த்தராகிய. இன்னைக்கு இந்த அடுத்த லீடர்ஷிப்புக்கு வரப்போற உங்களை பார்த்து நான் திரும்ப சொல்றேன், உன் மேல ஒரு பெரிய விசேஷித்த அனாயிண்டிங் இருக்குது. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் உன் மேல கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ மாறுவ, கர்த்தர் உன்னை மாத்துவாரு, கர்த்தர் உன்னை அழகாக்குவாரு, கர்த்தர் உன்னை டிசைன் பண்ணுவாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பாரு. சோ அடுத்த லீடர்ஷிப்ல இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அப்படின்னா இவரை பயன்படுத்தினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? இந்த காரியத்தை செய்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? இவ்வளவு ஒண்ணும் முடியாதவனை பயன்படுத்தினது யார்? நான் அல்லவோ? பேதுரு படிப்பறிவில்லாதவன், அவனுடைய பிரசங்கத்தை கொண்டு 3000 பேரை ரட்சிக்கப்பட்டது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அவர்களுக்கு அப்படி செய்ய முடியுமானால், அவர்களை அப்படி பயன்படுத்த முடியுமானால், ஒண்ணுமே இல்லாத ஒன்ன கர்த்தரால பயன்படுத்த முடியும். ஒன்ன வெளியே கொண்டு வர முடியும். ஒன்ன சாட்சியா நிறுத்த முடியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா, கர்த்தர் ஆமென். இங்க இருக்கிற வாலிப தம்பியை பார்த்து, தங்கச்சியை பார்த்து நிறைய பேர் ஒருவேளை இன்ஃபீரியரா நீ ஃபீல் பண்ணலாம். அங்கிள் இல்லைன்னா பாஸ்டர், இல்லைன்னா அண்ணன், எனக்கு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு ஹோப்பே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. படிப்பும் ஓட மாட்டேங்குது, நான் பரிசுத்தமாவும் இல்லை. என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது. என் எதிர்காலத்தை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. நான் நல்லா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சா யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என்ன நடந்துற போகுது? அவ்வளவுதான் அப்படின்னு யாரெல்லாம் உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியரோட உங்க எதிர்காலத்தை குறித்து யோசிச்சாலே பெரிய விஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்துதான் ஃபர்ஸ்ட் ஏசப்பா பேசுறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர். சத்தமா சொல்லுங்க, யார்? கர்த்தராகிய. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தராகிய நீர் அல்லவோ? கர்த்தராகிய நீர் அல்லவோ? கர்த்தராகிய நீர் அல்லவோ? மகளே, உன்னை அழகுபடுத்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உன்னை அலங்கரிக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உனக்கு வழியை திறக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உனக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வாரு. உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா எவ்வளவு எட்டாத உயரத்துல வேணாலும் உயர்த்துவாரு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கைய மேல தட்டி சொல்லு, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்ல கைய மேல தட்டி, எஸ் இதோ
ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப்பை நீங்க கரங்களை தட்டும் போதே கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. நீ மட்டும் எனக்கு முன்னாடி நின்னா, நீ மட்டும் எனக்கு முன்னாடி வந்து நின்னா, நான் உன்னை கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களா கொண்டு வந்து நிறுத்துவேன். கோலியாத்தை பார்த்து எத்தனை பேர் வேணாலும் பயப்படலாம், சவுல் பயப்படலாம், சகல இஸ்ரவேலரும் பயப்படலாம். ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, amen. உங்களுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய முதல் வேர்ட் என்னன்னா, கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அதான் இருக்கணும். உங்க பெட்ரூம்ல நீங்க படுக்க போற இடத்துல ஒட்டி வைக்கணும். உன் மனசுக்குள்ள பிசாசு எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சிட்டே இருப்பான். நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா வர மாட்ட, உன் ஃபேமிலி நல்லா இல்ல, நீ அழகா இல்ல, நீ எல்லாம் எப்படி முன்னேறுவ, இவ்வளவு பெரிய தடுமாற்றத்தோட இருக்கிற, நீ எவ்வளவு மோசமானவன்னு பாஸ்டுக்கு தெரியல, நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மீட்டிங்கே உனக்கு நடத்தி இருக்க மாட்டாங்க. 1000 பேர் உன்னை குற்றப்படுத்தலாம், 1000 பேர் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லலாம். உன் மனசுக்குள்ள நிமிஷம் நான் ஒன்னும் இல்லாம போவேன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் நெற்றியில ஒரு வார்த்தை எழுதுறாரு, கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அந்த பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு, அந்த பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு. மகளே, உன்னை உயர்த்தக்கூடிய பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு. உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya, ஆமென், 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 ஆமென். நம்பர் 2 நெக்ஸ்ட் பைபிள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டா எலியா. பெரிய லீடர்ஷிப். சோ அவன் போய் அப்படியே நின்னா அதிர்ற அளவுக்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உடம்பெல்லாம் அப்படியே கீறி கொண்டு பயங்கரமான பேண்ட் மேளத்தை வச்சு அடிச்சு ஐயோ கூப்பிடுறாங்க, வாங்க கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. அப்படியே தென்னாவட்டா போய் அவங்க முன்னாடி நடந்து போய், என்ன உங்க ஆளு தூங்க போனாரா, உங்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் போல தெரியுது. அத்தனை பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி நின்னவர் தான் யார் அப்படின்னா தீர்க்கதரிசியாகிய எலியா. மிகப்பெரிய லீடர். ஆனா அந்த லீடரை பார்த்து அந்த லீடர் ஒரு காலத்துல ரொம்ப சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்ன நம்பாதீங்க ஆண்டவரே, வேற யாரையாவது ஒருத்தரை நம்புங்க, நம்ம எல்லாம் இதுக்கு ஷூட்டே ஆக மாட்டோம், நம்ம கதையை முடிச்சு விடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த லீடரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன காரியம். நம்பர் 2, இரண்டாவதாக நீ ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. மகா, கர்த்தர் உன்னை ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. நம்புறியா? நீ நம்புறியா? நம்புறேன்னா சத்தமா ஆமேன் சொல்லு. நீ அழுதுட்டே சொல்லு, நீ கண்ணீரோட ஆமேன் சொல்லு. மற்றதை கர்த்தர் பார்த்துக்குவார். அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. சோ நெக்ஸ்ட் லீடர்ஷிப்புக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து உன்னை பார்த்து ஆண்டவர் ஒன்னு கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு அந்த பெண்ணிட்ட என்ன வேலை, உனக்கு அந்த பையன்கிட்ட என்ன வேலை, உனக்கு அந்த வீட்டுல என்ன வேலை, உனக்கு அந்த தெருவுல என்ன வேலை, உனக்கு இங்க என்ன காரியம், நீ இந்த இடத்துல உட்காரக்கூடியவனா, நீ இந்த இடத்துல எதுக்கு உட்கார்ற, நீ இவ்வளவு நேரம் இங்க உட்கார்றதுக்கு உனக்கு என்ன வேலை. லீடர்ஷிப்புக்கு ஆயத்தமாக்குற பிள்ளைங்க எந்த இடத்துல நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டைம் வேல்யூ உள்ளதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேல்யூ இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல, அந்த வீடு உனக்குரிய வீடு அல்ல, அந்த இடம் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற இடம் அல்ல. ஹalleluya. யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம. மகா, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்தன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு நோக்கம் இருக்கணும். நீ 5 மினிட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்றன்னா அது வேல்யூவா இருக்கணும். இன்னையிலிருந்து தம்பி தங்கச்சி, நீ கண்டிப்பா நீ இப்ப யோசி. நான் என்ன பெருமைக்காக சொல்லல மகன், பெருமைக்காக சொல்லல. நீ என்னுடைய வீட்டில் வந்து பாரு, கிட்டத்தட்ட 300 டைரி பக்கத்தில் இருக்கும். இந்த 300 டைரியிலையும் என்னுடைய எதிர்கால விஷனை வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய விஷனை எழுதியிருக்கிறேன்.
என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. அப்படியே ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரா, அந்த பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுட்டே இருக்கும்போது போய் டைரியில போய் எழுதுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நாள் இது என்ன நம்புற நாள் வருமா வருமா வருமானு எழுதுவேன். ஆனா இன்னைக்கு அந்த டைரியை புரட்டி பார்த்தா அத்தனையும் ஒன்னொன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நடத்தி இருக்கிறத என் கண்ணு முன்னாடி பாக்குறேன், என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஸ்பெஷலா தம்பிகளுக்கு நான் சொல்றேன், தம்பிகளுக்கு, டேய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா போகாதடா, வேணாண்டா, தயவு செய்து உன்னுடைய ஃபியூச்சரை குறித்து கொஞ்சம் யோசிடா. அவனுக்கு அவன் உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவன், அவனுக்கு யார் வேணாலும் இருக்கலாம், உனக்கு யாரா இருக்கா? உனக்கு கத்தரை தவிர யார் மகன் இருக்கா? நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ கொஞ்சமாவது யோசிய. நீ இப்படி பேதையா இருந்து உன்னை உசுப்பேத்தி விட்டு உன்னை தட்டி கொடுத்து அப்படி பெருமை அடிச்ச உடனே நீயும் போய் மயங்கி விழுந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறியே, இப்ப கூட பாரு, இந்த பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறதுக்கு காத்து கிடப்பானுவான். நீ உனக்கு அவ்வளவு திறந்து கிடக்கு, ஒரு வீட்டுக்குள்ள போய் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறியே, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? எவ்வளவு தப்பு, எவ்வளவு அசிங்கம். அதுவும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருக்கிற. எதுக்காக உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியாதா? சுத்தி பாக்குறவங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? நீ போய் கருவாடு வாங்கி கொடுக்கறதும், நீ போய் மீன் வாங்கி கொடுக்கறதும், நீ போய் வெண்டைக்காய் வாங்கி கொடுக்கறதும் என்னடா இது? நீ இந்த வயசுல போய் இப்படி ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ந்தா, ஒரு தெருமுனையில உட்கார்றதுக்கு உனக்கு டைம் வேணாமாடா? உன்னுடைய போனை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியே, டைம் வேணும். கரெக்டா 4 மணி 3 மணி ஆனா அதே இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறியே, உன் மனசாட்சி ஏன்டா இந்த இடத்துல வந்து உட்கார்றோம்? என் வயசுல இருக்கிறவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே, நான் ஏன் கேவலம் இந்த இடத்துல வந்து உட்கார்றேன்னு ஒரு நாளாவது நீ யோசிச்சற? ஒரு நாளும் உன்னை ரொம்ப அன்பா சொல்றேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா நானு, விட்டுறாத, உன் எதிர்காலத்தை வீண் பண்ணிடாத. ஆண்டவர் லீடர்ஷிப்பை பார்த்து நீங்களும் அப்படிதான் மகளே, டெய்லி ஒருத்தருக்கு SMS பண்ணணும் அப்படி காத்து கிடக்கிற அந்த பொறுப்பை நீ ஏன் மக கொண்டு வர்ற? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நீ படிக்கிற இடத்துல நீ தானே சாட்சியா இருக்கணும், நீ வேலை செய்யற இடத்துல நீ தானே சாட்சியா இருக்கணும். உன்னை பார்த்து 10 பிள்ளைங்க வந்து எப்படி சொல்லணும், உன்ன மாதிரி இருக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். நீயும் அவங்களோட சேர்ந்தா எப்படி? அவங்களோட சேர்ந்து ஜோக் அடிக்குது, அவங்களோட சேர்ந்து டபுள் மீனிங்ல பேசுறது ஏசப்பா பாக்குறாரா இல்லையா? நீ எவ்வளவு அம்மாவை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, எப்படி உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? இல்ல. நம்பர் 2, லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா கேட்கிற 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன? உனக்கு இங்க என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், உனக்கு இங்க என்ன? சத்தமா, உனக்கு இங்க என்ன? உனக்கு இங்க என்ன? சோ உங்களுடைய பெட்ரூம்ல இல்ல நீங்க பாக்குற இடத்துல 2வது பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை? நம்பர் 3, 3வதாக வேதத்துல நான் பார்த்ததுல ஒரு பெரிய லீடரா நான் யாரை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, யோனாவை தான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கூட ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த யோனா வந்து ஒரு பிரசங்கத்துல ஊரே என்ன பண்ணிருச்சு? ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் மொத்த பேரும் உட்கார்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவு தூரமான பவர்ஃபுல்லான பிரசங்கி. 3 நாள் மீனுடைய வயித்துல இருக்கிறான். மீன் பாருங்க முழுங்கல்ல, அப்படியே கொண்டு போய் கக்கிரிச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான மேன். அவ்வளவு பெரிய புயல் நடந்துட்டு இருக்குது, கப்பல் அசையுது, செத்து போற சூழ்நிலை. அப்படி தில்லா நின்று நெஞ்ச தட்டிட்டு தூய் போடியா கடலுக்குள்ள, என்ன தூய் போ, யாராவது சொல்லுவாங்களா என்ன தூய் போடியா கடலுக்குள்ள? ஏப்பா அத்தனை பேரும் பயப்படுறாங்க. ஆனா அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் என் மேல தரிசனம் இருக்குது, கண்டிப்பா இவர் கொண்டுதான் போறாரு, நம்மளை சாகடிக்க மாட்டாரு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான லீடர். சோ அந்த லீடர் ஒரு டைம் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே உட்காரும் போது ஆண்டவர் வந்து அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு கோவம் வருது? ஏப்பா உனக்கு கோவம் வருது? உடனே இந்த லீடர் அவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது அப்படின்னா, ஏசப்பா என்ன கேட்கிறாருன்னா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா, நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லதா, நீ இப்படி கோவப்படுறது நல்லதா, நீ இந்த மாதிரி எரிச்சல் அடைகிறது நல்லதா? உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் இப்படி இருக்கிறது நல்லது, நான் மாற மாட்டேன். இன்னைக்கு கூட உங்களை நிறைய பேரை ஏசப்பா லீடரா இருந்தா தெரிஞ்சிருக்கிறாரு. உங்க நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? அதேதான். நீ நான் இருக்கிறது நல்லதுதான், நீ மாற மாட்டியா? நீ வந்து எரிச்சல் இல்ல விட மாட்டியா? நீ இந்த விஷயத்தை விட மாட்டியா? போயா போப்பா
அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் உங்க மேல இருக்கிற லீடர்ஷிப்பை கர்த்தர் பயன்படுத்தணும்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இல்லை, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்க போறது இல்லை, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் இன்னைக்கே விட்டுறேன், இன்னைக்கே விட்டுறேன். ஸோ இந்த 3 காரியத்தையும் எப்பவும் மனசுல வச்சுங்க. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, கர்த்தராகிய நான் அல்லவோ. நம்பர் 2, ரெண்டாவது, உனக்கு இங்க என்ன வேலை. நம்பர் 3, மூன்றாவது, நீ இப்படியே இருக்கிறது கேட்கல, சத்தமா சொல்லுங்க, நீ இப்படியே இருக்கிறது நல்லது. நீ இப்படி இருக்க, மாறித்தான் ஆகணும், மாறித்தான் ஆகணும், விட்டுதான் ஆகணும், நீங்க பின்னாடி வந்துதான் ஆகணும். இது இது உனக்குரிய பாதை அல்ல, இது உனக்குரிய வழி அல்ல. இன்னைக்கு கர்த்தர் கையை பிடிச்சி ஒரு யூ டர்ன் பண்ணி நீ வந்துரு, நீ வந்துரு. 10 வருஷத்துக்கு முன்ன பின்னாடி போய் நீ வர்றதுக்கு இன்னைக்கே வந்துருப்பா. கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிறது கர்த்தர் வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரே ஒரு பாட்டினுடைய ஒரு வழியை சொல்லி பாடி முடிச்சு உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். ஸோ அடுத்த செக்ஷன் தேவனுடைய கணத்துக்குரிய ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்யற ஜோ அவங்களுக்காக, மேடையில் இருக்கிற எல்லா போதகர்களுக்காக. ஸோ ரொம்ப சந்தோஷம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்தனை போதகர்கள் மேடையில் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களை முன்னாடி வச்சு தான் இவங்க அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்க உண்மையில அப்படிதான், இவங்க அத்தனை பேருடைய மனசுலையும், உண்மையிலே இவங்க அத்தனை பேருடைய மனசுல என்ன இருக்கு தெரியுமா, என்ன இருக்கு தெரியுமா, நான் தான் செய்ய முடியல, என்னால தான் செய்ய முடியல, ஆனா என் பிள்ளை என்னை விட ரொம்ப ஞானம், எங்க பிள்ளைங்க எங்களை விட ரொம்ப ஞானம், இவன் மட்டும் எழும்பிட்டான்னா ஒரு பெரிய எழுப்புதலே வந்துடும். அத்தனை பேருடைய இருதயம் அப்படியே கனத்து போய் நிக்குது. இத்தனை பேருடைய ஜபமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வீணா போகுமா? கீழே கீழே 2 அண்டர் கிரவுண்ட் கீழே 2 பாத்தீங்க அப்படின்னா அந்த 2லயும் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், நான் தான் தவற விட்டுட்டேன், ஆனா மேல இருக்கிற என் பிள்ளை தவற விட்டுறக்கூடாது. அவங்க அப்படி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இத்தனை ஜபம் உனக்கு இருக்குல்லப்பா, நீ எப்படி தவற விடலாம்? நீ தவற விடக்கூடாது. ஆமென். மீண்டும் பாவியாய் உம் சமூகத்தில் வந்துள்ளேன், மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினான் திரும்பி வருகிறேன், மானம் திரும்பி வருகிறேன். உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன், மானம் திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், மானம் திரும்பி. ஆமென். வீட்டு ஆமென். அந்த ஒரு வரியை மட்டும், உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி. எஸ், புரிஞ்சில்ல உங்களுக்கு? இந்த பாட்டு, இந்த சரணத்தை மட்டும் ஒரு 10 டைம். இப்போ அடுத்த பிரசங்கம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ போகும்போது கூட அப்படியே இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த வார்த்தையை உச்சரிச்சு, உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன். ப்ளீஸ் ஏசப்பா, உங்க இருதயத்துல எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு பிளேஸ். என்னை உற்றாதீங்க ஆண்டவரே, என்னை உற்றாதீங்க ஆண்டவரே. கைய மேல உயர்த்தி, தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இதோ இங்கே ஒரு கூட்டம், இதோ இந்த பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய திரளான கூட்டம். உங்க வருகை தாமதிக்கும்னா தங்களுடைய கைகளிலே கோலை எடுத்துக்கொண்டு
பெரிய அம்பரா துணியை கட்டி கொண்டு இதோ சத்துருடைய ராஜ்யங்களை விழத்தள்ளவும், சத்துருடைய சகல தந்திரங்களை அழிக்கவும் இதோ இங்கே ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் மேல் உம்முடைய அனாயிண்டிங், உம்முடைய வல்லமையை வைத்து ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப்பை உருவாக்குறதற்கு இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீ கடந்து வந்ததற்காய் இந்த கரங்களை தட்டி யாரெல்லாம் ஆமேன் என்று ஆமதிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும், அத்தனை பிள்ளைகள் மேலையும், அத்தனை தம்பி தங்கச்சி மேலையும் கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய தொடுதல் இப்போ 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 மேடையில் நின்று அத்தனை போதகர்களும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, இயேசுவே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இதோ 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 உங்களுக்காக ஒரு வல்லமையுள்ள பாத்திரம் இங்கே உண்டு, இதோ உங்களுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம் உண்டு, இதோ உலகத்தை கலக்கிற பிள்ளை இங்கே உண்டு. இப்ப நீங்க கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா. என் தங்கச்சியை கரத்துல எடுங்கப்பா, என் தம்பிய கரத்துல எடுங்கப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்பட்டு வனாந்தரம் வேல்வெளியாய் மாற்றப்படுவது போல இப்போ கண்ணு ஆண்டவரே, இப்போ உடம்பு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுனுடைய விலையேற பெற்ற ரத்தம், ரத்தம் 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 ரத்தம், தங்கச்சி மேல ரத்தம், இயேசுனுடைய ரத்தம் இப்ப கழுவி என் பிள்ளைய சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். இனி இனி அந்த கண்ணு இச்சையை பார்க்க கூடாது, இனி அந்த சிந்தை இச்சையை யோசிக்க கூடாது. இயேசுப்பா இயேசுப்பா இப்பொழுது உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக ராஜா. ஒரு உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர் என் தங்கச்சியை தடுத்து நிறுத்தணும், என் தம்பியை தடுத்து நிறுத்தணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை என் பிள்ளை தலை மேல அப்படியே நிக்கணும். இதோ இந்த பிள்ளை உருப்பட மாட்டான், இந்த பொண்ணு ஒண்ணும் இல்லாம போகும், உன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகும். எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல, அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளை ஒரு லீடரா, என் மக ஒரு லீடரா இருக்கிறத அவங்க கண்ணு பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு கரங்களை தட்டும் போதே அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, உங்க மகிமையினால நிரப்பினதற்காக நன்றி ஏசப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் பெரிய ஞானவான்களாய் நிற்க போகிறதற்காக நன்றி ஏசப்பா. இவருடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த விபத்துகளும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த வியாதியும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் நம்பர் 1 பெஸ்டா நிக்கணும் ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை பிள்ளைங்க மேல வைக்கிறதற்காக நன்றி. இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சா, இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பணும். இவங்க செய்தி கொடுக்க ஆரம்பிச்சா மரணத்திலிருந்து கூட நிறைய பேரை வெளியே எடுத்து கொண்டு வர்ற பவரை இப்ப என் பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசுப்பா. ஹalleluya. கைகளை உயர்த்தி இயேசுவே, சத்தமா 2வது விசை இயேசுவே, 3வது விசை சத்தமா இயேசுவே, 4வது விசை சத்தமா இயேசுவே, 5வது விசை சத்தமா இயேசுவே, 6வது விசை சத்தமா இயேசுவே, 7வது விசை வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இயேசுவே, 8வது விசை சத்தமா இயேசுவே, 9வது விசை இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவே இயேசுவே சத்தத்தை உயர்த்தி அபிஷேகிக்கட்டும், அபிஷேகிக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே அனாயிண்டிங்காக ஜெபம் பண்ணுங்க.